கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 126:2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களைச் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட பிரத்யட்சமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இந்த வார்த்தை சந்தோஷத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த எந்த சூழ்நிலையில அந்த ஜனங்கள் இவ்வளோ ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1ஆம் வசனத்துல சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்போ இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய சிறையிருப்பு திரும்புகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நீங்க என்ன சிறையிருப்புல இருந்தாலும், ஒருவேளை உங்க சிந்தனைகள்ல ஒரு சிறையிருப்புல தேவன்கிட்ட நெருங்க முடியாம இருக்கிற ஒரு சிறையிருப்பா இருந்தாலும் சரி, வியாதிங்கிற சிறையிருப்பா, கடன்கிற சிறையிருப்பா, எந்த சிறையிருப்பா இருந்தாலும் தேவன் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது நம்ம எப்படி இருப்போம்? இதுவா என் வாழ்க்கையில நடக்குது? இந்த அற்புதமா? இது எப்படி நடக்குது? இது உண்மையிலே தான் நடக்குதா? இல்லை நான் கனவு காண்கிறேனா? அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்க சிறையிருப்பு திரும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ அங்க சிறையிருப்பு திரும்பும் போது அங்க என்ன நடக்குது? வாய் நகைப்பினால, நாவு ஆனந்த சத்தத்தினால நிறைஞ்சிருந்துதான். அப்போ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு புறஜாதிகளுக்குள்ள சொல்லிக் கொண்டாங்களாம். இதே வசனத்தை நான் டிபிடி வெர்ஷன்ல வாசிக்கிறேன். இட் வாஸ் லைக் அ ட்ரீம் too good to be true when you freed us from our bondage and brought us back to Zion. We laughed and overflowed with gladness. We were left shouting for joy and singing your praise. All the nations saw it and joined in saying, the Lord has done great miracles for them. அப்போ இன்னைக்கு நமக்கு செய்ய போகிற அற்புதத்தை பார்த்து மற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் இறங்கியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏசாயா 55:12-13 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம், நீங்க மகிழ்ச்சியா புறப்படுவீங்க, சமாதானமாய் கொண்டு போகப்படுவீங்க. அதை பார்க்கும்போது வெளியின் மரங்களெல்லாம் கூட அது என்ன செய்யுமா? அது கை கொட்டுமா, கிளாப் பண்ணுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உங்க வாழ்க்கையில முட்களை போல கொண்டிருக்கிற அந்த காரியங்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கிறதாம். காஞ்சுரிக்கு பதிலாக மிருது செடி எழும்புதா. ஏன்னா அது கர்த்தருக்கு கீர்த்தியா, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமா. உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளின் மூலம் அங்கே தேவனுக்கு கீர்த்தி உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். இதே வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். You will leave the mountains and hills bursting with joy, singing as all the trees of the field clap their hands. அப்போ யோசித்து பாருங்க, மரங்கள் எல்லாம் கை கொட்டுதான் உங்களுக்கு நடக்க போகிற நன்மை நிமித்தம். Where once there were thorns, cypress trees will grow. Where nettles grew, myrtles will sprout. This miracle will bring great fame and renown to the Lord, a permanent sign of his presence. அப்போ இந்த வார்த்தையின்படி தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் கிரியை செய்ய போகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இதுக்கு உதாரணமா 2-3 காரியங்களை நான் சொல்றேன். இதே மாதிரி தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது அங்க முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, எங்கும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா தேவன் அற்புதமாய் கடல்ல வழியை திறந்து அங்கே பார்வோனின் சேனை முழுவதுமாய் அங்கே கடல்ல அமிழ்ந்து போன போது அங்கே மிரியாம் என்ன செய்யறாளா? அங்கே பாடல் பாடி தம்புரை எடுத்துக்கொண்டு அங்க சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடு நடனத்தோடு அவளுக்கு பின்னாக புறப்பட்டு போய் அங்க பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? யாத்திராகமம் 15:21
கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இப்படி ஒரு பாட்டு உங்க வாயிலிருந்து புறப்படுகிறதை ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்களுக்கு எதிராயிருந்த எல்லா சத்துருவின் திட்டங்களும் இன்றைக்கு அது முறியடிக்கப்பட்டு அது மூழ்கி போகிறதை நீங்க பார்க்க போறீங்க. அப்ப நீங்க பாடுவீங்க, கர்த்தரை பாடுகிறேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், எனக்கு எதிராய் வந்த எல்லா சத்துருவையும் அவர் முறியடித்தார் அப்படின்னு சொல்லி நீங்களும் பாடப்போகிற நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. அதே போலதான் இளையகுமாரனுடைய இதை எடுத்து பார்க்கும்போதும் அங்க இளையகுமாரன் தொலைந்து போனான். அந்த தகப்பன் திரும்ப வந்தபோது அன்போடு ஏற்றுக்கொண்டு அங்கே லூக்கா 15:24 இவன் மரித்தான், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அப்போ அங்க இன்றைக்கு உங்க குடும்பத்துல அப்படி ரட்சிப்பில்லாதபடி இருக்கிறாங்களா? நீங்க அந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். ரட்சிக்கப்படாது இருக்கிற உங்க குடும்பத்தின் நபர்கள் யாரா இருந்தாலும் தேவன் அவர்களை சந்தித்து அவர்களை ரட்சிக்கும் போது நீங்க அங்க என்ன செய்வீங்க? பாடல் பாடி கொண்டாடி சந்தோஷப்பட தொடங்குவீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்போஸ்தலர் 16:23-26 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அங்க அநேக அடிகளை அடித்த பிறகு பவுலியும் சீலாவையும் அங்க சிறைச்சாலைக்காரனை காக்கும்படி காவல்காரன் ஒப்படைக்கிறாங்க. அங்க சூழ்நிலையே மாறல. ஆனா மாறாம இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அப்போ இன்றைக்கு உங்க சூழ்நிலை எப்படி? இன்றைக்கே நீங்க துதிக்க ஆரம்பிங்க. உங்க சிறையிருப்பு முற்றிலும் நிச்சயமாய் மாறும். உங்க சிறையிருப்பு மாறுறது மாத்திரம் இல்லை, உங்களை சார்ந்திருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் இன்றைக்கு அவிழ்க்கப்படும் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். சூழ்நிலை மாறின பிறகுதான் துதிப்பேங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தேவன் யார் அப்படின்னு நம்ம அறிந்திருந்தோம்னா இப்பவே நம்ம துதிக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளவு வல்லமையுள்ளவர். உங்க வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் வல்லமையுள்ளவர். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா நாங்கள் சந்தோஷத்தின் நாட்களுக்குள்ளாக கர்த்தர் எங்களை கொண்டு வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே நாங்கள் உம்மை முழு மனதோடு பாடி துதிக்கிறோம். அப்பா, சந்தோஷப்பட தொடங்குகிறோம். ஏன்னா என் தேவன் நீர் மகிமையா எங்களுக்காக வெற்றி சிறந்து விட்டீரப்பா. எல்லாவற்றையும் எங்களுக்கு எதிராக இருந்த எல்லாவற்றையும் நீர் முறியடித்து விட்ட உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிறையிருப்பை திருப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.